வணக்கம். சங்கர சுப்பிரமணியம் ஆகிய நான் மதுரை சாப்டருடைய சேர்மன் பேசுகிறேன். இப்பொழுது 5S பணியிட பராமரிப்பு நிர்வாகத்தினுடைய விளக்கங்கள் பார்ப்போம். 5S செய்ரி, செய்டான், செய்சோ, செய்கட்சு, சிட்சுகே இது 5 ஜப்பானிய வார்த்தைகள். இதன் மூலமாக பணியிடத்த பராமரிப்பை மேம்படுத்துவதற்காக இதை நாம் பயன்படுத்துகிறோம். இதில் முதல் 3 செய்ரி, செய்டான், செய்சோ, அதாவது தேவையில்லாத பொருட்களை அகற்றி தேவையான பொருட்களை வரிசையாக அழகாக அடுக்கி ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் சுத்தங்கள் செய்து குறைகள் வராமல் செய்வதற்கு இந்த முதல் 3 எஸ்கள் நாம் பயன்படுத்துகிறோம். இதை நாம் இன்னொரு ஹவுஸ் கீப்பிங் என்றும் சொல்லுவார்கள். ஆனால் இந்த ஹவுஸ் கீப்பிங் செய்வதற்கு நாம் செலவை குறைப்பதற்கும் அதை எப்பொழுதும் சிறப்பாக செய்வதற்கும் வேண்டுமென்றால் தனியாக நிலைப்படுத்த வேண்டும். அதை ஸ்டாண்டர்டைசேஷன் என்று சொல்வார்கள். எப்பொழுதும் நடப்பதற்கான வழிமுறைகளை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதுதான் 4th எஸ். அந்த 4வது எஸ் வழிமுறைப்படுத்தி அவை ஒழுங்காக நடக்கிறதா என்பதை பார்ப்பது. நாம் வாரம் ஒரு முறை அதை செக் செய்து நடக்கிறதா என்பதை ஆராய்ந்து சரி செய்வதற்கான வழிகளை செய்வது தான் 5வது எஸ். ஸோ முதல் 3 எஸ் அடிக்கடி செய்தால் கூட 4th and 5th எஸ் மூலமாகத்தான் நாம் அந்த முதல் செய்த 3 நிலைப்படுத்தின வழிமுறைகளினால்தான் இந்த 5 எஸ் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும். இதில் நாம் QCFI மூலமாக நிறைய ஸ்பெஷல் முறைகளை ஏற்படுத்தியிருக்கிறோம். மைக்ரோ செக்லிஸ்ட் என்று ஒன்று சொல்கிறோம், ஜாகிரதி குரூப் என்று ஒன்று செய்திருக்கிறோம். இவையெல்லாம் இதை சிறப்பாக செய்வதற்கு நமக்கு உதவுகின்றன. இந்த பணியிட பராமரிப்பு சம்பந்தமான பல கருத்துக்களை விவரமாக புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் மதுரை சாப்டரை அணுகவும்.